ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம கார்த்தி நடிச்சு 2019 ரிலீஸ் ஆன கைதி படத்தோடைய அப்டேட், அதாச்சு கைதி படத்தோடைய செகண்ட் பார்ட்டோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதேவும் இந்த படத்து கூடவே நம்ம தளபதி விஜயோடைய பிகில் படத்தையுமே தேட்டரில் ஒன்றா கொண்டு வந்திருந்தாங்க. பிகில் படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1600 தேட்டரில் அந்த பிகில் படத்தை வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் கைதி படத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 250 தேட்டர் மட்டும்தான் அந்த படத்தை வந்து போட்டிருந்தாங்க. அதனாலவே ஃபர்ஸ்ட் டேவை பொறுத்த வரைக்கும் இந்த கைதி படத்துக்கு ஒரு சில ஆடியன்ஸ் மட்டும்தான் போயிருந்தாங்க. ஆனால் யாருமே நினச்சி கூட பார்க்கல இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 2வது நாள்ல இருந்து இந்த கைதி படத்துடைய ஷோஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகுது. இன்னும் சொல்லப்போனா இந்த படத்துடைய ஸ்கிரீன் கவுண்ட் 250ல இருந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அங்கிட்டு பிகில் படத்துடைய ஸ்கிரீன் கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாச்சும் கைதி படத்தை மெயின் ஸ்கிரீன்ல போட்டுட்டு இந்த பிகில் படத்தை செகண்ட் ஸ்கிரீன்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படம் இந்த கைதி. அதுலயும் குறிப்பா நம்ம லோகேஷ் கனகராஜ்னா யாரு அப்படின்றத இந்த படம் மூலியமா தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பாக்குறாங்க யாரா இவரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதுக்கப்புறமா எல்லாருமே தேடி போய் அந்த மாநகரம் படத்தை போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம தளபதி விஜயோட இணைஞ்சு மாஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை வந்து பண்ணியிருந்தாரு. அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா நம்ம லோகேஷ் கனகராஜ் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவரோட இணைஞ்சு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து அதுல எல்சியூ அப்படின்ற ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த கைதி படத்தை வந்து கொண்டு வந்திருந்தாரு. எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. மார்வல்ல ஒரு யூனிவர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் சினிமாலையுமே ஒரு யூனிவர்ஸை வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. அப்பவே சொல்லியிருந்தாங்க இந்த கைதி படத்துக்குமே செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதேவும் ஒரு பேச்சு ஒன்று போய்கிட்டு இருந்தது. அதாச்சும் இப்போதைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த லியோ படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம தலைவர் 171 அந்த படத்தை வந்து எடுக்க போயிடுவாரு. அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததா கைதி படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று போய்கிட்டு இருந்தது. இப்போ அதை வந்து நம்ம கார்த்தி அபிஷியலாவே ஒரு ஈவெண்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாச்சும் 2025 இந்த கைதி படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான ஒர்க்கை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. ஆல்ரெடி விருமன் படத்துடைய பிரஸ் மீட்லேயும் நம்ம கார்த்தி இந்த கைதி 2 படத்துக்கான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்திருந்தாரு. அதாச்சும் இப்போதைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் லியோ படத்துல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க கைதி 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி விருமன் படத்துடைய பிரஸ் மீட்ல அபிஷியலாவே சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப அதுக்கு இடையில தலைவர் 171 படத்தை வந்து முடிச்சு கொடுக்க வேண்டியது நம்ம லோகேஷ் கனகராஜோடைய கட்டாயமாயி போயிருச்சு. அதனால அந்த படத்தை முடிச்சுட்டு இந்த கைதி 2 படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி இப்போதைக்கு அபிஷியலாவே சொல்லியிருக்காரு. கைதி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனா இப்ப வரைக்குமே இந்த கைதி படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கைதி படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கான ஒர்க்கை அடுத்த வருடம் அதாச்சும் 2025 அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போதைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் தலைவர் 171 படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்ல வந்து இருக்காரு. அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு இந்த கைதி படத்துடைய ஒர்க்கை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம எல்சியூ கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் இந்த கைதி படத்துடைய செகண்ட் பார்ட்ல ஜாயின் ஆக போறாங்க அப்படின்றது வந்து தெரியல. எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க இந்த கைதி 2 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க யாரெல்லாம் இந்த கைதி 2 படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.